Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான ஒரு நாளா பார்க்கப்படுது. குறிப்பா என்டிஏலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியது, அதற்கு முன்னால் நடைபயிற்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது 1, 2, இன்றைக்கு காலையிலும் நடைபயிற்சியில் ஓபிஎஸ் முதல்வரை சந்தித்ததா செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. நேற்று நடந்த இந்த அதிரி புதிரி அரசியல் திருப்பங்களை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதாவது நேற்று காலையில் சந்தித்தது ஒரு பக்கம், நடைபயிற்சி போது சந்தித்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட நேற்று மதியம் அவங்க கூடி ஒரு முடிவெடுக்கிறதா ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தாங்க. அதாவது பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக உரிமை மீட்பு குழுவோ அது வச்சுருக்காங்க. அவங்க அது நேற்று மத்தியானம் அவங்க மீட் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுலேருந்து என்டிஏலேருந்து விலகி வந்துட்டாங்க. ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறாருன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. ஸோ தேர்தல் சமயத்தில் நாங்கள் முடிவெடுப்போன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இது எதிர்பார்த்த ஒரு முடிவு தான். ஏன்னா அவங்க பாஜக அவங்கள அலட்சியப்படுத்துகிறாங்க, என்டிஏல அவங்க இருக்காங்கன்றதே அவங்க அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி எடப்பாடி பேச்சு கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் ஓபிஎஸ் சந்திக்காதே போயிட்டாரு. அது அவங்களுக்கு ஒரு பெருத்த அவமானம். இவர் பேச்சு கேட்டுட்டு தான் சந்திக்கலாம். ஆமாம், அது சந்தேகமே கிடையாது. இவர் கூட்டணியில் இருக்காரு, இவர் பெரிய கட்சியாக இருக்காரு, இவர் தலைமையில் கூட்டணி இருக்கு. அதனால அவங்களுக்கு இவருக்கும் உறவு சரியில்லாதனால அவங்க சந்திச்சா இவர் தப்பா நினைச்சுப்பாருன்னு இவங்களும் அவங்ககிட்ட போய் சந்திக்கிறது நல்லதுன்னு சொன்னதுனால அவர் சந்திக்காத போயிட்டார். அவர் என்டிஏல அவர் இருக்காரு அப்படின்றதே மறந்துட்டார் அவர். ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் இவங்க சொன்னதை கேட்டுன்னு அவர் போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அதுக்கு முதல் நாள் என்ன சொல்றாரு எடப்பாடி, நாங்களும் அதிமுகவும் பாஜகவும் என்டிஏல இருக்கோம், பாஜக கூட சில கட்சிகள் இருக்குன்னு. அவர் என்டிஏல இருக்காருன்னு ரெகனைஸ் பண்ணல. யார? ஓபிஎஸ் என்டிஏல இருக்கிறதா ரெகனைஸ் பண்ணல, பாஜக கூட சில கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, நம்ம என்டிஏல இருக்கோம், போன தேர்தல் நம்ம என்டிஏவோட இருந்து போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பாஜக உள்ள இல்லை அவங்க என்டிஏ இருக்காங்க, தினகரனும் ஓபிஎஸும் என்டிஏல இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. யோசிக்கிறாங்க, எடப்பாடி ஏதாவது வருத்தப்படுவார்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் அவர் அவமானப்படுத்தப்பட்டதா உணர்றாரு. ஆக்சுவலாக அவர் உணர்றாரு, அவங்க கம்யூனிட்டி உணருது அது மாதிரி. ஸோ அதனால் அவங்களுக்கு பாஜக மேலே ஒரு கோபம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, சரி இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி தானே, அவரை அரசியல் ரீதியாக வீழ்த்தணும், நமக்கு அவர் அதிமுக ஒற்றுமைக்கும் உடன்பட மாட்டேன்றாரு, நம்மளையும் சேர்க்க மாட்டேன்றாரு, அது என்றைக்கும் சேர்க்கவும் போகிறதில்ல, நம்ம அதிமுகவை எதிர்த்து நம்ம களத்தை நம்ம அமைக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தா அவர் நம்மளை அந்த எல்லைக்கு புஷ் பண்ணிட்டாரு. அதிமுக ஜெயிச்சா கூட நாளைக்கு எடப்பாடி தான் வலுப்பெறுவாரு. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஏன் கொண்டு போகணும்? நம்ம அதிமுகவை எடப்பாடியை வலுவிழக்க செய்யணும், பலவீனமாக்கணும்னா அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுக்கணும். அது தப்பு இல்லை. ஏன்னா இவரே அதிமுக ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறதுனால இவர் அரசியல் ரீதியாக அவர் வலுவிழக்க செய்யணும், பலவீனம் செய்யணும்ன்றதான் இப்போ அவங்க எடுத்துருக்கிற ஒரு முடிவு. அந்த முடிவுப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் கூட வேணாலும் சேரலாம், நம்ம எதிரியை வீழ்த்துறதுக்கு துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரி கூட வேணாலும் சேரலாம். ஸோ அது என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கணுன்றத பின்னாடி பார்த்துக்கலாம். பண்ருட்டி கூட சொல்றாரு, தாவேகா தான் திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கும், தாவேகாவோட ஒருவேளை பன்னீர்செல்வம் கூட்டணி சேர்ந்தாலும் சேரலான்ற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா எடப்பாடியை அரசியல் ரீதியாக தோக்கடிக்கணும். சட்டபூர்வமான ஒரு விஷயங்கள் சிவில் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. அது எப்போ முடிவு வரும்னு தெரியாது. இவர் எடப்பாடி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பாஜகவோட கூட இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி வழக்குகள் போன்ற விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக பண்ணிக்கிறதுக்கு, தேர்தல் கமிஷன் விஷயங்களை சாதகமாக பண்ணிக்கிறதுக்கு, வழக்குகள் வராது இருக்கிறதுக்கு, இதுக்காக பாஜகவோட இருக்காரு. ஆனால் இவரை பொறுத்த மட்டும் என்னன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் அதிமுகவோட தான் அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க, தேர்தல் இருக்கிறது நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, ஆனால் நம்மளுடைய பாதையை நம்ம இப்பவே அமைச்சிட்டு நம்மளுடைய ஃபைட்டை நம்மளே தான் அமைச்சிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்க. இவங்க ஆதரவாளர்கள்லாம் கூடி பேசி இனிமேல் பாஜகவை நம்பி பிரயோஜனம் முடிவு பண்ணி தான் நேற்று அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தாவேகாவோட ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் தரப்புல தாவேகாவோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு ஒரு பிரிமினரியா பேசியிருக்காங்க. என்ன மாதிரி பண்ணலாம், தினகரனும் கூட வருவாரா இல்லையா, எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, தேர்தல் நெருக்கத்தில் எப்படிப்பட்ட சூழல் வருதோ அதுக்கேற்றபடி முடிவு பண்ணலாம், நம்ம எல்லா கதவையும் திறந்து வைக்கணும்ன்ற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் திமுக கதவையும் திறக்கிறாங்க. இப்ப இந்த முதல்வரை 3 முறை சந்தித்ததை நம்ம திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற அளவோட நிப்பாட்டிக்கலாம். 2 விதத்துல ஓபன் பண்றாரு. ஒண்ணு பாஜகவை பயமுறுத்துறதுக்காக ஓபன் பண்றாரு. பாஜக பயமுறுத்த, பாஜக கிட்ட ஒரு எச்சரிக்கிறார்,
நாங்கள் திமுக கூட போய் சேருவோம், உங்களை தோக்கடிக்கிறதுக்கு திமுகவோட கூட போய் இணையமோன்றத சொல்ற விஷயத்த சொல்றாரு அவர். திமுகவோட இணைஞ்சு கூட நாங்கள் பயணிப்போம் அப்படின்ற அளவுக்கு போறாரு அவர் ஆக்சுவலா. அப்ப அந்த நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான், அதே ஸ்டேட்மெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது போறாரு. அந்த அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணும்னா ஒரு வலுவான கூட்டணியில் நம்ம இருக்கணும். அது வந்து தாவேகா கூட்டணியில எதிர்பார்த்த மரியாதை அல்லது அந்த அணி வெற்றி பெறுமான ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு போகணும்னு நினைச்சா கூட. ஏன்னா திமுகன்றது வந்து ஒரு கடைசி கட்ட ஆப்ஷனாக தான் வச்சிருக்காங்க, லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இவங்க வந்து திமுகவில் போய் சேர்றதுன்றது வந்து இவங்க அரசியலுக்கு வந்து உடனடியாக சரியா வர ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலா திமுக எதிரின்னு சொல்லிட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட நபர் போய் சேர்றதும் ஒரு அமைப்பா போய் சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால போய் சேர்றதை பத்தி யோசிக்கிறாங்க, திமுகவில் போய் சேர்றதை பத்தி யோசனை இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு முடிவெடுத்து நம்ம அவரை தோக்கடிக்கணும், இபிஎஸ் தோக்கடிக்கணும்னா தற்காலிகமா திமுகவோட சேர்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க. எடப்பாடியை வீழ்த்துறது தான் இவங்களுடைய நோக்கம். ஏன்னா நோக்கம் ஓகே, அவரை வந்து இந்த எலெக்ஷன்ஸ்ல எப்படியாவது ஒண்ணு இல்லாத பண்ணிடணும். ஏன்னா அவர் ஜெயிச்சாருன்னா நம்மளும் ஒண்ணு இல்லாத பண்ணிடுவார். அதனால அவரை வீழ்த்துறது நம்ம நோக்கமா இருக்கணும். அதுக்கு பலமான ஒரு அணி வேணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதர் தாவேகாவா திமுகவானா முதல் ஆப்ஷன் தாவேகா, ரெண்டாவது ஆப்ஷன் திமுக. அந்த விஜய் ஆப்ஷனையும் வந்து திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு பன்னீர். அது பன்னீருடைய ஆதரவாளர் என்ன சொல்றாங்க, விஜய் கட்சியில் நம்ம போய் ஒரு தேர்தல் உறவு அது மாதிரி வச்சுன்னா நமக்கு உரிய மரியாதை கிடைக்குமா, அல்லது அந்த கட்சி அந்த கூட்டணி வெற்றி பெறுமா, இந்த கடைசி நிமிஷத்தில் வந்து ஒருவேளை வந்து இபிஎஸ் வந்து பாஜகவை முடிச்சுட்டு நீங்கள் தாவேக்காவுக்கு வந்துட்டாருன்னா அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்குது. அதனால் திமுக ஆப்ஷனையும் வந்து வச்சுருக்காங்க, திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட ஆரம்பம் தான் நேற்று அவர் போய் பார்த்துருக்கிறது எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் வந்து திமுகவை ரெண்டாவதாக தான் வச்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒருவேளை விஜய்க்கு சரியான எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கல, இல்லை அணிகள்லாம் பிரிஞ்சு கிடக்கு, திமுக வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்குது அப்படின்ற சூழல் வரும்போது திமுகவில் இணைஞ்சு ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ பெறது முக்கியம் இல்லை. இல்லை இப்போ அணியா தனியாக இருப்பாங்களா இல்லை திமுகவில் இணைஞ்சிருவாங்களா? இல்லை அணியா இவங்க தொண்டர் மீட்பு படை வந்து ஒரு அணியா தனியாக ஒரு பேரை வச்சுட்டு ஏதோ ஒரு அமைப்பு, அண்ணா பேர்லையோ எம்ஜிஆர் பேர்லையோ ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பித்து அந்த அமைப்பு மூலமாக இணைஞ்சி ஒரு 5 சீட்டோ 4 சீட்டோ வாங்கி போட்டி போடலான்ற ஐடியாவில் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக சார் குறிப்பாக சார் நீங்கள் வந்து முன்பிலிருந்து முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தது எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை ஓபிஎஸ் கற்றுக் கொடுக்கணும். இந்த அதுக்கான தொடக்கமா நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? கண்டிப்பா. அதாவது வந்து ஏன்னா வந்து நீங்க ஒருத்தரை வந்து ஜெயலலிதாவோட எக்ஸாம்பிள் தான் அது காரணம். ஜெயலலிதா வந்து ஜானகியை ஃபைட் பண்ணாங்க, ஜானகியை வந்து அவங்க அரசியல் ரீதியாக தான் ஃபைட் பண்ணாங்க, தேர்தலில் தான் தோக்கடிச்சாங்க, தேர்தலில் தோக்கடிச்சு தான் கட்சியை கைப்பற்றினாங்க. எம்ஜிஆருடைய மனைவின்றதுக்காக அவங்க வந்து பரிதாபம்லாம் பார்க்கல. அரசியல்னு வந்த உடனே அவங்கள தோக்கடிச்சு கட்சியை கைப்பற்றுவேன் தான் போனாங்க. 89 தேர்தலில் அவங்க தோக்கடிச்சாங்க ஜானகி. அவங்க அந்த ஜானகிக்கு வர வழியில் கட்சியை இணைச்சிட்டாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் எந்த வித கண்டிஷன் இல்லாமல் அதிமுகவில் சேர்றேன், நான் வந்து அவங்க ஆள் ஒருத்தர் காலில் கூட விட. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அது காலம் கடந்து போச்சு அப்படின்னு ஒரு திமிரா சொல்றாரு. ஒரு தலைவன்ற வந்து ஒரு தொண்டனையும் வெளில விடக்கூடாது, அவன் தான் தலைவன். இங்க வந்து முக்கியமான ஆளு சவுத்தில் உங்களுக்கு ஓட்டு போயிட்டு இருக்கு. போன பார்லிமெண்ட் தேர்தலில் 4 கான்ஸ்டியூன்சியில் நீங்க 8% 4% ஓட்டு வாங்கியிருக்கீங்க. நீங்க வந்து இவ்வளோ இதா பேசினீங்கன்னா அதிமுக ஒன்றுபடக்கூடாதுன்ற உங்க சுயநலம் தானே காரணம். அதிமுக ஒன்றுபட்டா ஓபிஎஸ்லாம் உள்ள வந்து அவங்க பதவி போயிடுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதானே காரணம். அப்போ அதிமுக ஒன்றுபடக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களை வீழ்த்தினா என்ன தப்பு இருக்கு? ஏன்னா இதுவரையும் ஓபிஎஸ் எடுத்த ஃபைட்ன்றது லீகலாக ஃபைட் தான் பண்ணல, லீகலாக தான் பண்ணல. லீகலாக தேர்தல் கமிஷனில் அல்லது வந்து இது கோர்ட் சிட்டிசன் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. நான் தான் ஒருங்கிணைப்பாளர், முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்னை நீக்கிறதுக்கான உரிமை பொதுக்குழு கிடையாது அப்படின்னு விஷயம். அந்த இது எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் அதனால் அது முடியறதுக்குள்ளே ஓபிஎஸ் வந்து பலம் பெற்றுட்டாருன்னா, அப்புறம் இபிஎஸ் பலம் பெற்றுட்டாருன்னா ஓபிஎஸ்க்கான அரசியல் வாழ்வு முடிஞ்சு போயிடும். அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணணும், இவ்வளவு தூரம் நம்ம கெஞ்சி கேட்டு கூட அவர் வந்து சேர்க்க மாட்டேன்றாரு, காலம் கடந்து போச்சுன்னா அரசியல் ரீதியாக முறியடிக்கணும். அரசியல் ரீதியாக முறியடிக்கணும்னா நீங்கள் அதுக்கான வழியை பார்க்கணும். உங்ககிட்ட அந்த செல்வாக்கு கிடையாது. நீங்கள் ஒரு ஏரியாவில் செல்வாக்காக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அதிமுகவை தோக்கடிச்சு இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னா நீங்கள் ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும். அப்போ அந்த பலமான கூட்டணியில் சேரணும் நீங்கள். அது தாவேக்காவாக இருக்கலாம், தாவேக்காக்கான அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து திமுக கூட போகலாம். அது திமுக கூட போகலான்றது ஓபிஎஸ் தரப்பில் பல பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, தாவேக்கா எதிர்பார்த்த வெற்றியை பெருமா தெரியாது, அதனால நம்ம திமுகவோட ட்ரை பண்ணலாம். திமுகவோட போனால் கண்டிப்பாக அவங்க எல்லா தொகுதியிலையும் அதிமுகவோட போட்டி போடுவாங்க. அப்போது அதிமுக தோல்வி அடைகிற பட்சத்தில் வந்து நிச்சயமாக வந்து எடப்பாடியோட இது நிலைப்பாடு வந்து ரொம்ப பலவீனமாகும். அப்போ கட்சியை கைப்பற்றுறது வந்து சுலபமாக இருக்கும் அப்படின்றதான் ஓபிஎஸ் தரப்பு ஆட்கள் சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, அதனால இப்போ வந்து பிரதமர் வந்து சந்திக்காத போனது வந்து
அது வந்து இந்த ஐசிங் த கேக்குன்ற மாதிரி அது எல்லா ஏற்கனவே பலவிதமான ஒரு இது இருந்தது, அதிருப்திகள் இருந்தது. அந்த அதிருப்திகளுக்கு உச்சகட்டமா அமைஞ்சு போச்சு. அதுவும் சார் இப்ப நீங்க உங்கள்கிட்ட என்னால கேட்க முடியும், இந்த கடிதத்தை ரிலீஸ் பண்ணதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே? இந்த ஓபிஎஸ் கடிதத்தை எழுதி இது வந்து ஒரு ஸ்கிரிப்டர் தானே சார்? ஆமா இல்ல, அது வந்து நாங்க இவ்வளவுலாம் எஃபர்ட்ஸ் எடுத்தோம்னு எல்லாருக்கும் தெரியணும். இல்ல எடப்பாடியும் கடிதம் எழுதினாரு பிரதமர் சந்திக்கிறதுக்கு, ஆனா அது வெளியில வரல. இவர் கடிதம் எழுதி ஏன் பண்ணா, இவர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு சொல்லணும்ல, நான் எடுக்க போற முடிவு வந்து நான் இவ்வளவுலாம் எஃபர்ட்ஸ் எடுத்த பிறகு தான் முடிச்சிருக்கேன். நான் வந்து பிரதமர், நான் என்டிஏல தொடர்ந்து இருக்கேன், பாஜகவுக்கு விசுவாசமா இருக்கேன். ஆனா என்ன நான் பாஜகவில் இருக்கேன்னு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. எடப்பாடி பேச்சை கேட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. எடப்பாடியும் வந்து நான் என்டிஏல இருக்கேன்னு ஒத்துக்க மாட்டேன்றாரு. கடைசி நேரத்தில் எங்களை நீங்க வந்து தள்ளி விட்டீங்கன்னா நான் லாஸ்ட் இதுல எங்க போவோம்? நாங்க அப்போ அம்போது நாங்கள் தெருவில் நிற்க வேண்டியது தானே. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பாதையை வகுத்துக்க கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம். நாங்கள் அப்போ நாங்கள் ஒரு சில முடிவுலாம் எடுக்கிறோம். ஏன் என்டிஏலேருந்து வெளில வரணுன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லணும் இல்லையா? பாருங்க, நான் இவ்வளோ தூரம் கடிதம் எழுதியிருக்கேன், இவ்வளோ தூரம் நான் வந்து என் வாழ்நாள் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கூட நான் கடிதம் எழுதி கூட என்னை சந்திக்காத ஒருத்தர் போறாருன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய அவமானம் இல்லையா அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அந்த லெட்டரை வெளில விடுறாங்க. ஸோ அது என்ன, பிரதமருக்கு வந்து என்ன பண்றாரு பார்க்கலான்ட்டு பிரதமர் இவங்க நினைச்சபடி சந்திக்காத போயிட்டார். எடப்பாடி பேச்சை கேட்டு சந்திக்காத போயிட்டார். அப்ப இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம அவமானப்படுத்துறது முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களை நம்புறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து வெளியில வராங்க. ஆக்சுவலா ஸோ வெளியில வந்த பிறகு அடுத்த கட்டமா என்னன்னா 2 கதை ஓபன் பண்றாங்க. ஒன்னு தாவேகா, ஒன்னு திமுக. அதுல முதல் ப்ரிஃபரன்ஸ் தாவேகா கொடுக்குறாங்க. பட் தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அந்த புது கட்சி வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறுமான்னு ஒண்ணு, அது வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று வந்து நம்மள மாதிரி அரசியல் அனுபவம் பெற்றவங்க அங்கே போனால் உரிய மரியாதை கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம இவ்வளோ வருஷ காலம் 3 சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கோம், டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கோம், 3 சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கோம். நமக்கு உரிய மரியாதை அங்கே கொடுப்பாரா, விஜய் கொடுப்பாரா? அவர் யாரையுமே சந்திக்கிறதுல போறதில்ல வரதில்ல கன்சல்ட் பண்றதுலன்னு ஒரு பேச்சு இருக்கிறதுனால நம்ம அங்கே போறது சரியா வருமா? இப்போ திமுகன்றது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். அதனால டக்குன்னு வந்து இவர் சந்திக்கிறது இல்லை, இவர் கூட இணைஞ்சு வேலை செய்யறது அது வந்து கொள்கை ரீதியாக வந்து ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு விஷயமா இருந்தாலும் தற்காலிகமா தன்னோட அரசியல் எதிரியான இபிஎஸ் வீழ்த்துறதுக்கான ஒரு முடிவா அதை எடுக்கிறார் ஆக்சுவலா வந்து. அதனால துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட சேர்ந்தாலும் பரவாயில்லன்றது பாயிண்டா இருக்கு. அதுக்கான கதவை திறந்து வச்சிருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷனையும் ஒர்க் பண்றாங்க. தாவேகா திமுக 2 ஆப்ஷனையும் ஒர்க் பண்றாங்க. எது இதாகும்னு மெட்டீரியலைஸ் ஆகுன்றது தேர்தல் நேரத்துல தெரியும். ஆனா நேற்று அவர் எடுத்த மூவ் பாஜகவுக்கு வந்து ஒரு கலக்கத்தை உண்டாக்கி இருக்கு. ஒரு கலக்கத்தை உண்டாக்கி இருக்கு. அவங்க இப்ப எடப்பாடியோட பேச்சை கேட்டுட்டு பிஜேபி தப்பு பண்ணிட்டாங்க சார். கண்டிப்பா தப்பு பண்ணிட்டாங்க சார். எடப்பாடிக்கு எதிர்பார்த்த ஒன்றும் பெரிய ஓட் பேங்க்லாம் இப்ப இல்ல சார். ஆக்சுவலா 46% ஜெயலலிதா வச்சுட்டு போன ஓட் பேங்க் இன்னைக்கு 20% மாறி இருக்கு. சவுத்துல சுத்தமா வந்து தினகரனும் ஓபிஎஸ் அவங்க இல்லாட்டி நயினார் நாகேந்திரன் பாஜக இருந்தா கூட பெரிய கோட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து ஓபிஎஸ் பேச்சை கேட்டுட்டு வந்து பாஜக வந்து அவங்க அமைப்பு ரீதியா வந்து கட்சி வந்து எடப்பாடி இருக்குன்றதுக்காக பாஜக இந்த முடிவு எடுக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா ஓபிஎஸும் தினகரனும் ஒரு சின்ன அளவுல இருந்தா கூட அவர்கள் வந்து ஒரு ஓட் பேங்க் கையில வச்சிருக்காங்க. அந்த ஓட் பேங்க் வந்து ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஆனா அந்த ஓட் பேங்க் இழப்பாங்க, பாஜக இழப்பாங்க. எடப்பாடி பேச்சை கேட்டாங்கன்னா இழப்பாங்க அவங்க. அதுதான் வந்து அதை புரிஞ்சுட்டு இருக்காங்க பாஜக. இப்போ அதனால என்ன பண்றாங்க, பாஜக தரப்புல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு ஓபிஎஸ் தரப்புக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து, வர 26ஆம் தேதி உங்களை சந்திக்கிறோம், பிரதமர் உங்களை சந்திப்பாரு ஆகஸ்ட் 26. அப்ப திருவண்ணாமலையும் சிதம்பரமும் வராரு. அப்போ பிரதமர் உங்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுப்பாரு, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் வந்து ஏதாவது பாஜகவோட மீண்டும் அவருக்கு தனியா கட்சி நடத்தணும், இல்ல தனியா ஒரு அமைப்பு நடத்தணும், இல்ல ஃபைட்டை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது வந்து அவருக்கு பண ரீதியான வசதி அவருக்கு இல்லை. அதனால வந்து அவர் யோசிக்கிறார் அவர் ஆக்சுவலா அப்படின்னு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பாஜகவோட இந்த ஆஃபரை வந்து நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இப்ப என்ன முடிவு எடுத்தோமோ அந்த தேர்தல் வரையும் அந்த மாதிரி முடிவுலயே போவோம். அப்ப என்ன சூழல் இருக்கோ ஒரு 40 நாளைக்கு முன்னாடி அதுக்கேற்றபடி நம்ம முடிவு எடுத்துப்போம். நம்ம ஏற்கனவே 2 ஆப்ஷன் ஓபன் பண்ணி வச்சுட்டோம். அதனால பாஜக இப்ப நம்மள வந்து நம்ம வீட்டு கதவை தட்டினா நம்ம திறக்க வேண்டாம், தற்சமயத்துக்கு திறக்க வேண்டாம், மூடிய வைக்கலாம், பிரதமர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஓபிஎஸ் சுத்து வட்டாரத்துல ஓபிஎஸ் சொல்ற விஷயம். ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, பிரதமரே நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்ற நிலவில் இருக்காரு. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு பண்ருட்டி போன்றவர் சொல்றாங்க. வேண்டாம், இதே முடிவு நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க, முடிவை மாத்தினே இருந்தீங்கன்னா நீங்க நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளாயிடுவீங்க. அதனால இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, 8 மாசம் பார்க்கலாம், 8 மாசம் கழிச்சு நீங்க மாத்திக்கோங்க, அடுத்த நாளே மாத்துறது இல்ல ஒரு 10 நாள்ல மாத்துறதுலாம் வேண்டாம், அதனால நீங்க பிரதமர் ஆஃபர் கொடுத்தா கூட நீங்க சந்திக்க வேண்டாம் அப்படின்றதான் ஓபிஎஸ்க்கு அவங்க ஆதரவாளர்கள் சொல்ற விஷயம். ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பார் தெரியாது, பெரும்பாலும் வந்து சந்திக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அவர் இந்த எடுத்த முடிவுல உறுதியா இருப்பார்னு நினைக்கிறேன். இப்ப கண்டிப்பா சார், இப்ப இதுல இருந்து ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஓபிஎஸ் ஓட இந்த தடாலடி முடிவை வந்து டெல்லி பாஜகவோ பிஎம்ஓ எதிர்பார்க்கலாம். அவங்க
இந்த மாதிரி போய் ஸ்டாலினை சந்திப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்டிஏலேருந்தே வெளில போயிடுவாரு, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அப்படி ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு அவமானம் அவருக்கு வந்துட்டு தான் அவர் நினைக்கிறார். அவர் இப்போ ஓபிஎஸ் இப்போ ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஓபிஎஸ் இருக்கிற மற்றவங்கலாம் அவரை விட்டு பிரிஞ்சு திமுக போய் சேர்ந்துருவாங்க அன்வராஜா மாதிரி. அதனால அவர் வந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அவங்க வெளியில அவரு இவரை விட்டு இவங்களை விட்டு அவங்க போயிடுவாங்க. என்னையா இவ்வளவு அவமானத்தை தாங்கி நீ வேணா இருந்துக்கோ, நாங்க கிளம்பணும்னு போயிடுவாங்க. அதனால வந்து அவங்களுக்காக அவங்க கூட நம்பி வந்தவங்களை அவர் கைவிட்டாருன்னு ஒரு பேர் இருக்கு, ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே இருக்கு. அதனால இனிமே இருக்கிறவங்களே கைவிட்டக்கூடாதுன்னு அவங்க பேச்ச கேட்டுன்னு ஒரு கரெக்ட் சரி நீங்க சொல்றபடியே போலான்னு பண்ருட்டியில் போன்றவர்களை அட்வைஸ் பண்றதுக்கு எடுத்துன்னு அவர் போறாரு. சார் குறிப்பா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த வழக்கு, குறிப்பா எடப்பாடியோட மனு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. இது என்ன மெசேஜ் சார் கம்யூனிகேட் பண்றாங்க? இல்ல அடிப்படை இந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அவர் வந்து அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர். அவர் என்ன வழக்கு போடுறாருன்னா, ஜெயலலிதா இறந்து போன பிறகு நடந்த பொதுக்குழுக்கள் எல்லாமே விதிகளை மீறி நடத்தப்பட்டவை, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே அதிமுக அடிப்படை விதிகளை மீறி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்றதான் அவருடைய நோக்கம். அதனால வந்து இந்த தேர்தல் எதுவுமே செல்லாது, இவரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து செல்லாதுன்றதான் சிட்டிசன் கோர்ட்ல அவர் போட்ட வாதம். அதே விஷயத்தை தான் தேர்தல் கமிஷனே அவர் வச்சிருக்காரு. வச்சுட்டு என்ன சொல்றாரு, இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சரியில்லை, அதனால வந்து சிட்டிசன் கோர்ட்ல என்னோட தீர்ப்பு முடிகிற வரையும் நீங்க இதை வந்து முடக்கி வைங்க அப்படின்றது சூரியமூர்த்தியோடைய வாதமா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேஸும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. தேர்தல் கமிஷன்ல இருக்கிற விஷயம் இதுவும். தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, நான் முடிவு எடுக்கிறதுக்கு 4-5 மாசம் ஆகும், பீகார் அப்படின்னு எடப்பாடி தலையில ஒரு கத்தியை தொங்க விட்டானுங்க. ஸோ இப்போ இந்த வழக்குல என்ன எடப்பாடி எதிர் மனு தாக்கல் பண்ணாருன்னா, சூரியமூர்த்தி என்பவர் அதிமுக அடிப்படை உறுப்பினர் கிடையாது, அதனால அவர் சொல்றதை நீங்க கேட்காதீங்க, அவருக்கு அது உரிமையே கிடையாது, கேட்கற உரிமையே கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த இது என்ன சொல்லிடுச்சு, இந்த கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா, இல்ல அவர் அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் தான் அவரு, அது ஜெயலலிதா காலத்துல உறுப்பினர் சேர்ந்திருக்காரு, அவரை நீங்க ரெனியூ பண்ணாத விட்டீங்கன்னா அது உங்க தப்பு தான் அது, அதனால அவர் ரெனியூ பண்ணலன்றதுக்காக ஒரு உறுப்பினர் சொல்ல முடியாது, அதனால அவருக்கு வந்து இதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எடப்பாடியோட வாதம் அடிபட்டு போய் அவர் இங்க ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காரு. இப்போ அந்த வழக்கை உண்மையை விசாரிப்பாங்க. அதாவது அவர் என்ன நினைச்சார், எடப்பாடி சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினர் இல்லைன்னு சொல்றது மூலமா இந்த வழக்கை ஒரேடியாக காலி பண்ணிடலாம், தேர்தல் கமிஷன் வழக்கையும் காலி பண்ணலாம்னு நினைச்சாரு. இல்ல சூரியமூர்த்திக்கு அந்த உரிமை இருக்கு, கேட்கிற உரிமை இருக்கு, அவர் உறுப்பினர் தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு. அப்ப எடப்பாடி இது பெரிய பின்னடைவு, எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு. இப்ப அவர் வந்து அப்பீலுக்கு போலாம், அவரோட சிட்டிசன் கோர்ட் எதிர்த்து அப்பீலுக்கு போலாம். அந்த அப்பீல இன்னும் 2 வருஷம் அது முடியத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன்ல போயிட்டு சூரியமூர்த்தி சொல்லுவார்ல, நான் அடிப்படை உறுப்பினர் சிட்டிசன் கோர்ட்டே எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நான் கேட்கறதுக்கு ஒரு உரிமை உண்டு. ஸோ அந்த அவர் அப்பீலுக்கு போனார்னா அது முடிகிற வரையும் நீங்க வந்து சிம்பிள் விஷயத்துல முடக்கிதான் வைக்கணும் அப்படின்னு மறுபடியும் கேட்பார் சூரியமூர்த்தி மறுபடியும் போய் கேட்பார். ஏன்னா இங்க சிட்டிசன் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கும் போதே அங்க போய் கேட்டாரு. இங்க சிட்டிசன் கோர்ட்ல இவர் கேட்கறதுக்கான உரிமை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு மேல போனா அவர் கேட்கறதுக்கான உரிமை இருக்குன்னு எனக்கு சொல்லிட்டாங்க கோர்ட்டு, அப்ப மேல அப்பீல் போனா கூட பரவாயில்ல, நீங்க அந்த அவருக்கு சிம்பிளை முடக்கி வைங்க. மேல சப்போஸ் நாளைக்கு வந்து எடப்பாடி வந்து பொதுச் செயலரானது தப்புன்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டா அப்ப எனக்கு தான் நஷ்டம் ஏற்படும், அப்ப நீங்க சிம்பிளை முடக்கி வச்சாதான் அது கரெக்டா இருக்கும், அதான் நியாயமான இதை நடைமுறையா இருக்க முடியும் அப்படின்னு அவரோட வாதம் வைக்கிறார். எலெக்ஷன் கமிஷன்ல போய் அந்த வாதத்தை மறுபடியும் வைப்பார் அவர். நான் வந்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு சிட்டிசன் கோர்ட்டை சொல்லிட்டாங்க, நான் அதிமுக அடிப்படை உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் அப்பீலுக்கு போனாலுமே சூரியமூர்த்தி போய் தேர்தல் கமிஷன்ல வந்து அங்க இவருடைய வாதத்தை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அப்பீல் போனா கூட இந்த விஷயங்கள் முடிஞ்சு நான் போட்ட அடிப்படை வழக்கு இங்க தீர்ப்பு கொடுக்கிற வரையும் நீங்க சிம்பிளை முடக்கி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு வலுவான வாதம் வந்து சூரியமூர்த்தி கிடைச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு நேர்ந்த பின்னடைவு ஆக்சுவலா. ஓகே சார், இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இந்த வாரம் முழுக்க கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவான செய்திகள், குறிப்பா ஓபிஎஸ் வெளில போறது, அவர் கூட யாருமே கூட்டணி பேச அவரு அழைச்சாலும் ஓப்பனா அழைப்பு எடுத்தாலும் வரதில்லை. இப்படியே போனா இது ஒரு பெரிய செட்பேக்கா மாற வாய்ப்பு இருக்கா சார்? முதல்ல அவரோட யாருமே எந்த கட்சிகளும் அவரோட சேரவே இல்லையா? ஏன் சார், ஏன் நம்பிக்கை இல்லை, அது நெகட்டிவ் ஃபேக்டர். பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அங்க இருக்கு. பாஜகவோட சேர்ந்தா நீங்க ஓட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாரும் சேர மாட்டேன்றாங்க. நீங்க உங்களை வந்து பாஜக வந்து ஏடிஎம்கே லாக் பண்ணிடுது சார். 10 மாசம் முன்னாடி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் வேற எதுவும் திங்க் பண்ண முடியாதபடி லாக் பண்ணிட்டாங்க. என்ன சார் இப்படி தாராக்காவோட போகணும்னு நினைச்சார் சார், பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாரு. அது தெரிஞ்சு அமித்ஷா அவரை கூப்பிட்டு கட்டி போட்டார். அதான் உண்மை. இப்போ ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அது இதுன்னு சொன்னா கூட அவங்க பாஜக என்ன சொல்றாங்க, இப்போ ஆட்சியில் பங்கு என்டிஏ ஆட்சின்னு அவங்க ஒரு டெம்ப்ளேட்டை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால இவரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இவரை லாக் பண்ணிட்டாங்கன்றதான் உண்மை. இவர் அதுலேருந்து எப்படி வெளில வர போறாரு தெரியல. அது என்னன்னா அதிமுகவில் இருக்கிற வேலுமணி, தங்கமணி போன்றவரெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பாஜகவோட க்ளோஸா இருக்கணும்னு பாக்குறாங்க. இந்த வழக்கு போன்ற விஷயங்கள் காரணமா இடி சிபிஐ எல்லாம் வந்துடும். அதனால இவரையும் சேர்த்து தள்ளின்னு போயிட்டாங்க. அதனால இவருக்கு 10 மாசம் முன்னாடி நம்ம இந்த முடிவு எடுத்தோன்னு இப்போ
எடப்பாடி வருந்தின்னு இருக்காரு. ஆக்சுவலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தங்கமணி வேலுமணி சொல்லி இதை பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வேலுமணி தானே இப்ப எல்லாம் அரேஞ்ச் பண்றாரு. இப்ப தூத்துக்குடி எல்லாம் பயணம் போயிட்டு இருக்காரு. வேலுமணி தான் போய் அதுக்கு வேற ஏற்பாடெல்லாம் பண்றாரு. முதல்ல 10 நாளைக்கு முன்னாடி போய் ஏற்பாடெல்லாம் பண்றாரு. பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. கூட்டுறது பணம் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றதா அதிமுக வட்டாரத்திலையும் தகவலே சொல்றாங்க. கோயில்பட்டியில அன்னைக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு பணத்தை. கந்தர்வ கோட்டையில வந்து அன்னைக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வீடியோவா வெளியே வந்தது. ஆக்சுவலா புதுக்கோட்டை மாவட்டத்துல வேலுமணியோட ஒரு ஹோல்ல தான் வேலுமணி வந்து ஃபுல்லா பேக்கிங் அவர் முழுக்க அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனான்ஸ் பண்றது முதற்கொண்டு அவர் தான். இந்த சுற்றுப்பயணத்துக்கான ஏற்பாடுகள், ஒரு தொகுதிக்கு 1 கோடி போன்ற விஷயங்கள் அவர் தான் பண்றதா தகவல்கள் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை போயின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆனா அன்னைக்கு கோவில்பட்டியில அவர் போயிட்டு வந்து வேண்டிய ஏற்பாடுகள், இந்த வேண்டியன்றத கொட்டேஷன்ல போட்டுக்கோங்க, வேண்டிய ஏற்பாடுகள் அவர் அங்கதான் போய் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் அங்கேருந்து பணத்தை வாங்கினவங்களே சொல்றாங்க. கண்டிப்பா சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சாந்தாண்டி. தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.